பொருத்தங்களில் 10 பொருத்தம் பத்துமா அப்படின்னு நிறைய பேருக்கு விவாதம் இருக்கு. அது இல்லாமல் 10 பொருத்தங்கள் தேவையா தேவையில்லையா, 10 பொருத்தங்கள் உண்மையா பொய்யா, 10 பொருத்தங்களே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிறார்கள். ஆனால் 10 பொருத்தம் பத்தலைன்னு வேற சொல்லிக்கிறார்கள். ஆனால் மினிமம் 10 பொருத்தமாவது இருக்கணும்னு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியம் என்றால், நம்மளுடைய திருமண பொருத்தத்திலேயே பார்த்திங்கன்னா 2 மேஜர் டிவிஷன்ஸ் இருக்குது. 2 மேஜர் டிவிஷன்ஸ் என்னென்னா, ஸ்தூல பொருத்தம், சூட்சும பொருத்தம். அப்போ ஸ்தூல பொருத்தம், சூட்சும பொருத்தம். ஸ்தூல பொருத்தம் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருத்தம், சூட்சும பொருத்தம் என்பது கண்ணுக்கு தெரியாத பொருத்தம். அப்போ கண்ணுக்கு தெரியாத பொருத்தத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜாதக கட்டத்தை வச்சு பார்க்குறோம். அப்போ ஜாதக கட்டத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் சூட்சும பொருத்தம். அப்போ ஸ்தூலமாக தெரியக்கூடியது, கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருத்தம் எது அப்படின்னா, இந்த ஸ்தூல பொருத்தம் என்கின்ற நட்சத்திர பொருத்தம். இன்னும் சொல்லப்போனால் 10 பொருத்தம். இந்த 10 பொருத்தம் ஒரு காலத்தில் 56 பொருத்தங்கள் இருந்தது திருமணத்திற்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியே 56, 60 குறைஞ்சி 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 இப்போது 10 பொருத்தம் வந்து போச்சு. சரி, இந்த 10 பொருத்தமும் தேவைதானா அப்படின்னு பார்த்தா, இல்லை இதில் ஒரு 2 பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு இன்னும் ஷார்டன் ஆகி போச்சு. 2 பொருத்தம் போதுமா அப்படின்னா, இல்லை ஒரு பொருத்தம் இருந்தாவே போதும், ரஜ்ஜு பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு பொருத்தத்துக்கு போயிடுச்சு. அப்படியே இன்னும் சொல்ல போனால் பொருத்தமே தேவையில்லை, குரு நிச்சிதம், தெய்வ நிச்சிதம், கர்ப்ப நிச்சிதம், இதுக்கெல்லாம் பொருத்தமே பார்க்க வேணாம். ஓகே, கண்ணும் சேர்ந்து விட்டால், கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம். அப்போ இது மாதிரி கண்ணும் கொள்ளையடிச்சிச்சுன்னா போதும், பொருத்தம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த 10 பொருத்தம் பஞ்சாங்க பொருத்தம்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு இன்னொரு சூழ்நிலை. உண்மைதான், எல்லாமே உண்மைதான். தெய்வ நிச்சிதம், கர்ப்ப நிச்சிதம், சகுன நிச்சிதம், குரு நிச்சிதம், இதுக்கெல்லாம் பொருத்தத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுவுமே நடக்காத போது பொருத்தங்கள் பார்க்கணும். இப்போ ஸ்தூலத்துக்கும் சூட்சுமத்துக்கும் என்ன வித்தியாசம்? சூட்சுமம் என்பது சூட்சுமமாக வேலை செய்யும், அதாவது இன்டைரக்டாக வேலை செய்யும், டைரெக்டாக ஒர்க் பண்ணாது. இன்டைரக்ட் மோஷன் அதுக்கு பேர். டைரக்ட் மோஷன் இப்போ நம்மளுடைய உருவம் இருக்குது, ஸ்தூலமாக நம்மளுடைய உருவம் இருக்குது. இப்போ நான் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய உருவம் மட்டும் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுதான் நட்சத்திர பொருத்தம். அப்போ நட்சத்திர பொருத்தம்னா, இப்போ பொண்ணும் புள்ளியும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு அழகாக இருக்கணும், பொண்ணும் புள்ளியும் நடந்து போனால் பார்க்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பொருத்தங்களில் வரும். ஒரு பொண்ணு குள்ளமா, பையன் உயரமா, நல்லா இல்லை. பொண்ணு குண்டா, பையன் மெல்லிசா, அது நல்லா இல்லை. குண்டாக இருந்தால் 2 குண்டாக இருக்கணும், உயரமாக இருந்தால் 2 உயரமாக இருக்கணும், குள்ளமாக இருந்தால் 2 குள்ளமாக இருக்கணும், கலராக இருந்தால் 2 கலராக இருக்கணும், கருப்பாக இருந்தால் 2 கருப்பாக இருக்கணும். இப்படி ஆல்மோஸ்ட் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க. அப்போ இதுவும் ஒன் டைப் ஆஃப் பொருத்தம் தான். இதெல்லாம் ஸ்தூல பொருத்தம் தான். அப்படி வரும்போது இந்த 10 பொருத்தத்தில் ரொம்ப மிக முக்கியமான பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம். 10 பொருத்தங்களையாவது நம்ம குறைஞ்சது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஸ்தூலம் என்பது என்னென்னா, இந்த உடம்பு மனசு, அதாவது உயிர் என்பது வேறு, மனசு என்பது வேறு. இந்த உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடியது மனசு, இந்த உயிருக்கும் உடம்புக்கும் நடுவில் இருக்கக்கூடியது மனசு. அப்போ இந்த மனம் இயங்குகிறது அப்படின்னா, இந்த உடலை கொண்டு தான் இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த உடல் ரீதியான பொருத்தத்துக்கு தான் இந்த 10 பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 10 பொருத்தத்தில் ரொம்ப முக்கியம், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலும் எக்ஸிக்யூட்டட் இன் எர்த் ஒன்லி, அதை நடைமுறைப்படுத்துவது பூமியில் தான். அப்போ இந்த பொருத்தங்கள் என்னத்தான் மேலே இருந்து நம்ம இன்னா இருக்குது, இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு சொன்னாலும், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி நம்மளுடைய பூமியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 10 பொருத்தங்கள் ரொம்ப ப்ரைம் இம்பார்ட்டன்ஸு. இது இல்லாமல் நார்த் இந்தியாவில் அஷ்டகூட பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் வர்ணம், வசியம், கிரக மைத்திரம், ராசி, இது ராசியினுடைய அடிப்படையில் 4 பொருத்தங்கள். நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தினம், யோனி, கணம், நாடி,
இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது 4 அது 4 கூட்டம்னா அஷ்டகூட பொருத்தம் அப்படின்னு மினிமம் 8 பொருத்தங்கள் பார்த்தாங்க. இப்போ நாம் வந்து 10 பொருத்தங்கள் வந்து பார்க்குறோம். இந்த 10 பொருத்தங்கள் வந்து எதுக்கு அப்படின்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல அப்படின்றார் வள்ளுவர் சொன்னார். விழியால் பார்த்து, செவியால் கேட்டு, நாவால் உண்டு, மூக்கால் மோந்து, உடம்பால் தீண்டி, இந்த சுகங்கள் அனைத்தும் இந்த ஸ்தூல பொருத்தத்தில் மட்டும்தான் வரும். சூட்சும பொருத்தத்தில் வராது. சூட்சும பொருத்தங்கள் வந்து நம்மளுடைய உயிர் அறிவு அதுதான். பட் இது அறிவுக்கு அப்பாற்பட்டது இந்த ஸ்தூல பொருத்தம். ஆனால் தான் யாருக்கு ஒன்றாலும் இந்த ஸ்தூல பொருத்தம் ஈஸியாக மேட்ச் ஆகிடும். அந்த மேட்சிங் தான் இந்த பாயிண்ட்டை நம்ம முக்கியமாக சொல்கிறார்கள் அப்படின்றோம். இப்போ இந்த இதில் ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னா, இப்போது தின பொருத்தம், ராசி பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருத்தங்களாக வருது. தினம் என்பது தாராப்படத்தினுடைய அடிப்படையில் வருது. மகேந்திரம் என்பது குழந்தை பேரினுடைய அடிப்படையில் வருது. ராசி என்பது ஒற்றுமையினுடைய அடிப்படையில் வருது. ராசி அதிபதி என்பது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய அட்டாச்மெண்ட்டை பொறுத்து வருகிறது. ராசி அதிபதி சரியில்லைன்னா சம்பந்திக்குள்ளே சண்டை வந்துடும். இந்த பொண்ணு வீட்டுக்காருக்கும் புள்ள வீட்டுக்காருக்கும். இந்த ராசி அதிபதி பொண்ணு வீட்டுக்காரு புள்ள வீட்டுக்காருக்கும் மேக்ஸிமம் இன்றைக்கி வரக்கூடிய சண்டையே 2 பேரால் தான் வருது. மாப்பிள்ளையும் பொண்ணால் மேக்ஸிமம் வரதில்லை. சம்பந்திங்க சண்டை தான் பெருசாக வந்து ஃப்ளேரப் ஆகி பெண்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் வந்து மாட்டிடுது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. இதில் ரொம்ப மிக முக்கியமானது வந்து ரஜ்ஜு பொருத்தம். இந்த ரஜ்ஜு பொருத்தம்னா என்ன அப்படின்னா, ரஜ்ஜுவை 5 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும். சிரசு ரஜ்ஜு, கண்டரஜ்ஜு, உதர ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு, பாத ரஜ்ஜு. இப்போ இதிலேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ஃபிசிக்கல் நம்மளுடைய பாயிண்ட்டை பார்க்கும்போதே சிரசு ரஜ்ஜு என்றால் சிரசு. அப்போ செவ்வாயோட நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை, இது 3மே வந்து சிரசு ரஜ்ஜு. அப்போது ஏன் சிரசு ரஜ்ஜுக்கு வைத்தார்கள் இதை அப்படின்னா, ஈகோ ஃபார்ம் ஆகும், தலைகணம் வந்துச்சுப்பா அப்படின்றாங்க. அப்போது ஒரு கணவன் மனைவி 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு தலைகணம் வந்துட்டால் கூட பிரச்சனை பெருசாக போயிடும். 2 பேருக்குமே தலைகணம் வந்துச்சுன்னா அப்போ 2 முட்டிக்கும். அது 2 ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிறதுக்காக தான், முட்டிக்கின்னு பிரச்சனை பெருசாகிடும். ஆனாலும் வந்து ஈகோ தலைகணம் ஏறிடும் அப்படின்னு தான் சிரசு ரஜ்ஜுன்னு பேர் வச்சாங்க. இது ஸ்தூல பொருத்தம், எல்லாம் ஃபிசிக்கல் பொருத்தங்கள் எல்லாமே. கண்டரஜ்ஜு அடுத்த உடனே கண்டரஜ்ஜுவில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள், ராகுவோட நட்சத்திரங்கள். அப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன செய்யும், ராகுவோட நட்சத்திரங்கள் என்ன செய்யும்? இந்த சந்திரனோட நட்சத்திரங்கள் அமிர்தத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள், சந்தோஷத்தை அதிகம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த ராகுவோட நட்சத்திரங்கள் நெகட்டிவிட்டியை தரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ ஒரு அண்டா பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தால் கூட விஷமாயிடுது. அப்போ இந்த சந்திரனோட இந்த ராகுவோட நட்சத்திரங்கள் சேரும்போது கண்டத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துகிறது. அப்போது மேக்சிமம் பார்த்திங்கன்னா சந்திரனோட ராகு சேர்ந்துச்சின்னு வச்சுங்க, டிப்ரெஷன் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. ஜாதகத்திலே, ஜென்ம ஜாதகத்திலே நீங்கள் பார்க்கலாம். சந்திரன் ராகுவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா டிப்ரெஷன், மேக்சிமம் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லினே இருப்பாங்க. அவங்க சொல்லியே இன்னொருத்தரை சூசைட் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன் இந்த இது. அப்போது இந்த சந்திரன் வந்து ஏறுமுக நட்சத்திரம், ராகு வந்து இறங்குமுக நட்சத்திரம். இது ஆரோகணம் அவரோகணம். அப்போ ஆரோகணம் பண்ணலாம் அவரோகணம் பண்ணலான்னு சிலர் சொல்லுவாங்க. பட் அதுவும் என்ன கேட்டால் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படி தான் அர்த்தம். ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த காம்பினேஷன்ஸ் வந்து மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி டிப்ரெஷனை கொடுத்து ஒன்ஸ் ஃபைன் மார்னிங்கு எனிதிங் கேன் ஹேப்பன். அப்போனால இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஈஸியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது சந்திரன் வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நெகட்டிவ் நட்சத்திரங்கள் ஆகிய இருக்கக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம், இது வந்து கீழ்முகமாக திங்க் பண்ணோம்.
அப்போ கீழ்முகமாக திங்க் பண்ணோம், இது மேல்முகமாக திங்க் பண்ணோம். அப்போ மேல்முகமாக பாசிட்டிவ். இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னு வச்சுக்கா, சூப்பராக இருக்குது இந்த டேபிள் சேரு அப்படின்னு சந்திரன் நட்சத்திரத்தை பார்க்கும். ராகு நட்சத்திரம் என்ன பார்க்கும், சூப்பராக இருக்குது பட் ஆடினே இருக்குது, கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் மேலே ஒரு ஷீட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த நெகட்டிவிட்டிலாம் வந்துகிட்டே இருக்கும் ராகுவோடில். அப்போ அப்போ ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இணையும் போது கண்டிப்பாக இது பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இது நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த நெகட்டிவிட்டி வந்து ஒன் டே ஆர் அதர் இட் வில் ஹேப்பன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ இந்த டெஸ்ட்ராய் பண்ணிடும், அதுதான் கண்ட ரஜ்ஜுல வெரி சீரியஸ் மேட்டர். அப்போது சரி, அடுத்தபடியாக உதர ரஜ்ஜு. உதர ரஜ்ஜு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள், குருவோட நட்சத்திரங்கள். அப்போ சூரியனோட நட்சத்திரங்கள் ஏறுமுக நட்சத்திரங்கள், சூரியனுடைய நட்சத்திரங்கள். குருவோட நட்சத்திரங்கள் இறங்குமுக நட்சத்திரங்கள். அப்போ குரு நல்லவராச்சே, அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் நல்லவங்கோ அப்படின்னு எல்லாம் நினச்சிடக்கூடாது. குருவோட நட்சத்திரம் பிறந்தவன் யாரையும் நம்ப மாட்டான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, யாரையுமே யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டான். சூரியனோட நட்சத்திரங்கள் எல்லாரையும் நம்பிடுவான், ஆனால் பிடிக்கலைன்னா வெட்டிட்டு வந்துடுவான். ஆனால் இந்த குருவோட நட்சத்திரங்கள் பிடிக்கலைனாலும் இப்போ ஜக்கு மாதிரி இழுத்து கிடக்கும், அவ்வளோ சீக்கிரம் விடாது, போட்டு மாண்ட போடும். ஆனால் தான் விசாக நட்சத்திரக்காரனுக்கு பொண்ணே கொடுக்கூடாதுன்றான். விசாக நட்சத்திரக்காரனுக்கு அதாவது இதை வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். ஸ்தூல பொருத்தம் எல்லாமே, சூட்சும பொருத்தம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இந்த ஸ்தூல பொருத்தத்தில் இப்போ பெரும்பான்மையர்கள் வந்து ஜாதகம் எழுதி வச்சுருக்கிறவங்களாம் அந்த காலத்தில் எலைட் செக்ஷன் தான் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எஜுகேட்டட் எழுதிக்கிறாங்க. இப்போவும் இன்னும் பாதி பேருக்கு மேலே உலகத்தில், இன்னும் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 7 கோடி பேரில் 3.5 கோடி பேருக்கு மேலே ஜாதகம் இல்லை கண்டிப்பாக. அதனால் பெரும்பான்மைகளுக்கு அவங்களுக்குலாம் என்ன பொருத்தம், இந்த ஸ்தூல பொருத்தம் தான் மேட்ச் ஆகும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அப்போது இந்த ஏறுமுக நட்சத்திரங்கள் இறங்குமுக நட்சத்திரங்கள் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் குழந்தை, அது பாட்டினா அது வளரட்டும், அது பாட்டினா அது போட்டோம் அப்படின்னு இருப்போம். ஆனால் குருவோட நட்சத்திரங்கள் குழந்தைய ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அதுவும் ஒரு மைனஸ். அப்போது இந்த குழந்தை போனால் போதுன்னு விடுறதும் ஒரு மைனஸு, குழந்தைய பார்த்துன்னே இருக்கிறதும் ஒரு மைனஸு. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணிட்டால் சூரியனுடைய நட்சத்திரங்களே ஃபார் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அப்போ ஒரு தாம்பத்தியம் நடக்கும்போது இந்த சிந்தனை குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஈடுபடுவது இந்த சூரிய நட்சத்திரங்கள். பிறக்குமா என்னன்னு தெரியலையே, இந்த முறையாவது பிறக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து ஈடுபடுவது குருவோட நட்சத்திரங்கள். ஸோ இப்போ இந்த பயமும் மிக்ஸ் ஆனாவே அப்போது ரஜ்ஜு பொருத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக தொடை ரஜ்ஜு வந்து பரணி, பூரம், பூராடம் ஏறுமுக நட்சத்திரம், ஏறுமுக தொடை. அதே மாதிரி பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இறங்குமுக. அப்போ இது ரெண்டுமே தொடை நட்சத்திரங்கள் தான், தொடை ரஜ்ஜுக்கள். இதில் பார்த்திங்கன்னா பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் ஏறுமுகம்னா பாசிட்டிவ், எதையுமே வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துன்னு போகிறது. இன்றைக்கி முடியல, சரி நாளைக்கு முடியும், கவலைப்படாத. இன்றைக்கி வந்து மழை பெய்யுது விட்டுடலாம், நாளைக்கு ஆஃபீஸில் மாட்டிடணும், இன்றைக்கி மாட்டிடணும், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு டேக் இட் ஈஸியாக இருக்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். ஆனால் சனியோட நட்சத்திரங்கள் இன்றைக்கி அவுட் ஆச்சுன்னா அவ்வளோதான், போச்சு, எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இங்கே பேர் கெட்டு போச்சு, இனி ஒன்றும் வெட்டி சாதிக்க போகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு சோக கீதம் பாடுறது தான் சனியோட நட்சத்திரங்கள். அது எஸ்பெஷலி இந்த தாம்பத்திய சுகத்தில் தொடை சம்பந்தப்பட்டது. அப்போ அது சிந்தனை தான் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். அப்போ இந்த சனியோட நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படா வர்றது, இதில் நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, சம்சாரத்துக்கிட்ட முகத்தடி மூஞ்சடி படணுமே அப்படின்னு இருப்பான். இதே சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இது இல்லைன்னா போட்டோம் எத்தனையோ இருக்குது அப்படின்னு அவனுடைய டேக் இட் ஈஸி பாலிசியாக போயிடும். அப்போது இங்கேயும் தொடை ரஜ்ஜில் இந்த ஏறுமுக இறங்குமுக சிந்தனைகள் பிரச்சனைகள் வருதுகிறது. அடுத்து பாத ரஜ்ஜு. ஏன் இந்த ரஜ்ஜு ஒரே ரஜ்ஜுவாக வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாத ரஜ்ஜு பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரங்கள், கேதுவோட நட்சத்திரங்கள். இப்போ இந்த கேதுவோட நட்சத்திரங்கள் ஏறுமுக நட்சத்திரங்கள், புதனுடைய நட்சத்திரங்கள் இறங்குமுக நட்சத்திரங்கள்.
அப்போ இந்த ஏறுமுக நட்சத்திரம் இங்கே இப்போ என்ன பாதரஜுனாவே என்னென்னா கால் பாதம். கால் பாதம் என்ன ஆகும்? அது போன வழி பார்க்கும். கால் போன போக்கிலே போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு சொல்கிற மாதிரி கால் போன போக்கில் போகக்கூடியது. அப்போ இந்த கேது நட்சத்திரங்கள் யாருன்னா 2 பேர் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா ஆன்னு வாயை பார்த்துன்னு அங்கேயே டைம் ஓட்டிடும். இந்த புதனுடைய நட்சத்திரங்க அப்படி இல்லை. எவனா பேசினா பேசிட்டு போகிறான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அங்கே கத்திரிக்காய் சீப்பாக்குதுன்னு சொன்னாங்க, 10 ரூபாய் கிடைக்குது, அங்கே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக வேலை செய்யும், சுயநலத்துக்காக போயிட்டே இருக்கும் புதனுடைய நட்சத்திரங்கள். ஆனால் கேதுவோட நட்சத்திரங்கள் ஒரு ஞான விஷயம் மாதிரி அப்படி தெரிகிற மாதிரி ஒரு அபரஞானமாக இருந்தால் கூட சரி, பரஞானம் வரணும்னு இல்லை, அபரஞானமாக இருந்தால் கூட சரி, அதில் வாயை பொழந்துன்னு உக்காந்துரும். அப்போது போன வேலையை மறந்துடும். இதுவும் போன வேலையில் சுயநலத்தோடு இருக்குமே தவிர, பட்டு சுயநலமே போயினே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பர்பஸ் சால்வ் ஆகாது. அதனால் இதுவும் வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. பட்டு கம்பேரிட்டிவாக பார்க்க போனால் சிரசரஜு கண்டரஜு வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பிரிவியையும் கொடுத்துரும், சம்டைம்ஸ் அசம்பாவிதத்தையும் கொடுத்துரும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, மேனேஜபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆரோகணம் அவரோகணம் பார்க்குறதா இருந்தால் கூட கீழே இருக்கிற 3 ரஜ்ஜுக்கு மட்டும் பார்த்துக்கலாமே தவிர மேலே இருக்கிற 2 ரஜ்ஜுவை மேக்சிமம் பார்க்காமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு அர்த்தம். சரி, இது அப்படியே 100% நடக்குமா அப்படின்னா அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி ஒன்றும் ரூல்ஸும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரனோட ராகுவோ கேதுவோ ஜென்ம ஜாதகத்திலே இணைந்திருந்தால் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரனை குரு பார்த்தாலும் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ரஜ்ஜு பொருத்தம், கழுத்து பொருத்தம், தாலி பொருத்தம், சரட்டு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், என்னென்னவோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. நூல் பொருத்தம் அப்படின்னு நூல் விட வேண்டித்தான், எல்லாமே விட்டுட்டே இருக்க வேண்டியதான். பட் எல்லாமே ஸ்தூல பொருத்தம் என்பதை மட்டும் நம்ம மனதுக்காமல் பார்த்துட்டே இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இதுலேயே மைண்டை போட்டு உட்கார வச்சு ஜாதகமே ஃபேடப் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இது ஒரு இலைமறை காய்மறையாக நம்ம புரிஞ்சுக்குவதற்காக சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வேதை பொருத்தம் பார்த்திங்கன்னா, எப்போ ரஜ்ஜு பொருத்தம் ஒர்க் அவுட் ஆகிடுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேதை பொருத்தம் வந்துடும். சப்போஸ் ரஜ்ஜு பொருத்தம் வராமல் பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, ஒரு ராசியிலேருந்து 6வது ராசி 8வது ராசியில் அந்த வேதை ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ அதனால் அது எதுக்குன்னா இந்த ஆரோகணம் அவரோகணம் பார்க்கும்போது வேதையை கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக சொல்லக்கூடியது தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ரஜ்ஜு பொருத்தம் ஓகே ஆயிடுச்சுனாவே வேதை பொருத்தம் நேச்சுரலி இட்ஸ் ஓகே அப்படின்னு அர்த்தம். வசிய பொருத்தம் அது என்னன்னா பார்த்தா, வசியம்னா என்ன அர்த்தம்? என்னவோ தெரிலப்பா, நீ அங்கே என்ன இருக்குதுன்னு தெரில, அங்கே போய் பொத்து பொத்துன்னு ஊந்து கிடக்குறேன்னுவான். என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, பட் என்னவோ தெரில, மனசு போயிட்டே இருக்கு. அதுதான் என்னவும் தெரியல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான். அதாவது என்ன ஒரு விதமான இது ஏனோ அது புரியவில்லை, ஏனோ அது தெரியவில்லை, மனசும் நோங்கி ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு நியூ சாங் கூட இருக்குது. அது மாதிரி ஏனோ தெரியவில்லை, ஏனோ புரியவில்லைன்னு சொல்லக்கூடியது எனக்கும் ஒரு மயக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு விதமான மயக்கத்தை கொடுக்க தான் வசிய பொருத்தம். நீ என்னென்ன சொன்னாலும் புதுமை, நீ என்னென்ன செய்தாலும் இனிமை, நீ என்னென்ன செய்தாலும் புதுமை இனிமைன்னு சொல்லுவோம். ஒரு பாட்டு ஒன்று வரும், நீ என்ன வேணால் பேசு, இல்லை எக்கச்சப்பா பேசியும் கடை, அது புதுமையாக இருக்கும், அது இனிமையாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த உள்ளே போய் உட்காந்துச்சின்னு வச்சுக்கா, உள்ள கழித்தலும் கல்லுக்கில்லை காமத்திற்கு உண்டுன்னு சொல்லுவான். அப்போது கல்லை விட பயங்கரமானது காமம். அப்போ கல் குடித்தா கூட போதை சீக்கிரம் போயிடும். ஆனால் காமம் போதை வந்துச்சுன்னு வச்சுக்கா, சாகும் வரை போகாது. முதல் மரியாதையில் பார்க்கலாம் நீங்கள். இது ஒரு விதமான போதை. அப்போ இதுதான் வசிய பொருத்தம். இந்த வசிய பொருத்தம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, பிரச்சனையே கிடையாது, பயப்படவே வேண்டியதில்லை. அவங்க என்ன பொருத்தம் இல்லைனாலும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சின்னு பிடிச்சின்னு ஓடினே கிடக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக ஃபைனலாக யோனி பொருத்தம். இப்போ யோனி பொருத்தத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 13 நட்சத்திரம் ஆண் யோனி, 13 நட்சத்திரம் பெண் யோனி, ஒரு நட்சத்திரம் அலி யோனி.
அப்போ ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியுமாக இருந்தால் நல்லது. 2 பேருக்கும் ஆண் யோனியாக இருந்தால் பரவாயில்ல, ஆணுக்கு பெண் யோனியாக இருந்துச்சுன்னா போச்சு அவுட்டு அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அப்போது 27 நட்சத்திரத்தில் 13 நட்சத்திரங்கள் ஆண் யோனி, எனக்கு ஒரே 50%, மீதி பெண் யோனி. அப்போ 50% பெண் யோனி. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களில் 50%க்கு யோனி பொருத்தமே வராது அப்படின்னு ரூல்ஸ் ஆகிடுது. மினிமம் ஃபஸ்ட்டு எலிமினேஷன். அந்த ஃபஸ்ட்டு எலிமினேஷனே வந்து டிஸ்கார்ட் ஆகிடுது. அது உண்மையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உண்மை இல்லை அப்படி தான் நம்ம முடிவு பண்ணணும். அப்போ பஞ்சாங்கத்தில் போட்டது தப்பான்னா டெஃபினட்டாக தப்பு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ பஞ்சாங்கத்தில் போட்டது டெஃபினட்டாக தப்பு தான். அப்போ ஆணுக்கு ஆண் யோனி இருக்கணும், பெண்ணுக்கு பெண் யோனி இருக்கணும், அப்படி மாறி இருந்துச்சுன்னா சரியில்லை. ஆணுக்கு பெண் யோனியாக இருந்துச்சுன்னா அப்போ 50% ஆண்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது. அப்போது உண்மை இல்லைன்னு நல்லா ஓப்பனாக இட்ஸ் அண்டர்ஸ்டுட். அப்போது இதுலேருந்து அப்போ ஆண் யோனி பெண் யோனி என்னத்தான் சொன்னாங்க அப்படின்னா, ஆண் யோனி என்பது சற்று வேகமும் வீரியமும் அதே நேரத்தில் விவேகமும் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போது பொதுவாகவே சொல்லுவாங்க ஜாதகத்தில் ஆண் என்றால் அறிவு, பெண் என்றால் அன்பு அப்படின்னு அர்த்தம். அப்போது பெண் என்றால் அன்பு, பாசம், இதுதான் பெண்ணுக்குரிய குவாலிட்டிஸ். ஆணுக்குரிய குவாலிட்டிஸ் வந்து அறிவு. இப்போ ஒரு வீட்டில் மரணம் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஆண்கள் வந்து ஸ்டடியாக இருக்கான், அவனுக்கு அறிவு, இயற்கை, ரைட், ஓகே, என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் பெண்ணு வந்து அறிவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் அன்பு மேலிட்டின் காரணமாக அதிகமாக புலம்பி ஒப்பாரி வைக்கிறார்கள். இதுதான் காரணம். அப்போ அன்புக்கு வந்து பெண்கள் என்றவே அன்புக்குரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆண்கள் என்றால் அப்போ இப்போ அறிவுக்குரியவர்கள், ஆண்களுக்கு அன்பு இல்லையான்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கும் அன்பு இருக்கும். வள்ளலார் சொன்ன மாதிரி ஆணில் பெண்ணையும் பெண்ணில் ஆணையும் அளவுற வைத்த அருட்பெருஞ்சோதின்வார். அப்போது பெண்ணுக்குள் ஆணையும் ஆணுக்குள் பெண்ணையும் அன்புற வைத்த அருட்பெருஞ்சோதின்வார். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆணுக்குள்ளே பெண் இருக்குது, பெண்ணுக்குள்ளே ஆண் இருக்குது என்பதை புரிய வைக்கணும். இப்போ நம்மளுடைய யோனி பொறுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யோனி பெண் யோனி. அப்போ ஆண் யோனி என்பது சற்று பலம் நிறைந்தது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கூட உள்ளது. பெண் யோனி என்பது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மி உள்ளது. இவ்வளோ தான். இது எந்த அளவுக்கு புரிஞ்சிங்கன்னா போதும். அப்போ இது மட்டும்தான் யோனியினுடைய சூட்சுமமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது வந்து மேலோட்டமான பாயிண்ட்டு தவிர உள்ளோட்டமான பாயிண்ட்டு வேறு. அப்போ உள்ளோட்டமான யோனியினுடைய உள்ளோட்டமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் ஆப்ட் மேட்ச், பரணி நட்சத்திரத்துக்கு ரேவதி வந்து ஆப்ட் மேட்ச், இப்படி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் ஆப்ட் மேட்ச், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்ட் மேட்ச் வந்துட்டுருக்கு. ஏன் இந்த ஆப்ட் மேட்ச் வரும்? அப்போது அந்த நட்சத்திர விலங்குகள் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நினையும் போது தான் அந்த மேட்சிங் வரும். அப்போது ஒரு யோனி 84 லட்சம் யோனி பேதங்கள் உள்ள நம்மளுடைய தாவர சங்கமம் இந்த பிரபஞ்சத்தில். அப்போ 84 லட்சம் யோனிகளில் வந்து இந்த 24 யோனிகள், அதுலேயும் வந்து 13 வகையான யோனிகளை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ இந்த 13 வகைக்குள்ளே தான் ஃபிக்ஸிங் வந்து நம்ம கொடுத்துக்கிறோமே தவிர 84 லட்சத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் நமக்கு இல்லை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அனிமல் என்னவோ அந்த நட்சத்திரத்தினுடைய மேட்சிங் வந்து சூப்பராக மேட்சிங். மக நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் பயங்கரமாக சூப்பர் மேட்ச். இது எலி, இந்த எலிக்கு அந்த எலி மேட்சிங், இந்த பூனைக்கு அந்த பூனை மேட்ச், இந்த குதிரைக்கு அந்த குதிரை மேட்ச், இந்த யானைக்கு அந்த யானை மேட்ச். தண்ணியா? தேங்க்யூ. தண்ணி சாப்பிட்டுட்டுனா சாப்பிட முடியாதுன்னு பார்க்குறேன். நிறைய குடிக்க வேணாம், கொஞ்சம். ஸோ இந்த குரங்குக்கு அந்த குரங்கு தான் மேட்ச். இப்படியாக அந்த சூழ்நிலை வந்து மேட்சிங் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இதில் மேட்சிங் இல்லாக்கிட்டே கூட பரவாயில்ல, பகை மட்டும் வந்துடக்கூடாது. யோனியில் வந்து பகையாக ஆகிடக்கூடாது. பகை ஆகிட்டாவே யோனி பகையாக இருந்து ராசியும் 6 8 வந்துவிட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவர்கள் பிரிவது திண்ணம்.
இது ஷூர். யோனி பகையாக இருந்து அந்த வகையில் பார்க்கும்போது மாடுக்கு புலி பகை, சிங்கத்துக்கு யானை பகை, குதிரைக்கு எருமை பகை, நாய்க்கு மான் பகை, குரங்குக்கு ஆடு பகை, பூனைக்கு எலி பகை, பாம்புக்கு கீரி பகை. இப்படி ஒன்று பகையாக மாட்டிட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அந்த அந்த தாம்பத்திய சுகம் நைட்டு 10 ஆச்சுனாவே ஐயோ மாட்டணுமே அப்படின்னு அந்த ஒரு ஃபியர்னஸ் வந்துடும். அப்போ வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். இது கொஞ்ச நாளைக்கு தான் நிற்குமே தவிர அதுக்கப்புறம் பிச்சின்னு ஓடி போயிடும். இந்த டிஸ்டர்பன்சஸை க்ரியேட் ஆகிடும். அப்போ யார் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த சூஸிங் முக்கியமானதாகிட்டு. அதனால் நமக்கு யோனி பகையாக இல்லாக்கிட்ட கூட, அதாவது நட்பாக இல்லாக்கிட்ட கூட பரவாயில்லை, பகையாக இல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு அது ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கணும். அதுக்கு மேலே இன்னொன்று நிலை இருக்குது. இப்போது யோனிலே பார்த்திங்கன்னா இந்த பகை நட்பு சமமாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொம்பு இருக்கிற அனிமல், கொம்பு இல்லாத அனிமல், அது என்ன, அது கொம்பு இருக்கிற அனிமல், கொம்பு இல்லாத அனிமல். அப்போது அங்கேயும் அந்த தாம்பத்திய சுகத்தினுடைய அளவீடுகளை சொல்லக்கூடியது தான் அது, இலைமறை காய்மறையாக. அந்த அளவீடு என்னென்னா, கொம்பு இருந்தால் உனக்கு என்ன பெருசாக கொம்பு முளைச்சிச்சான்னு கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பவர்ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்போது சிங்கம் என்ன தான் பெரிய சிங்கமாக இருந்தாலும் கொம்பு இல்லாத சிங்கம், அதனால் சிங்கத்தினுடைய பலம் குறையுது. ஆனால் தான் யானை சிங்கத்துக்கிட்ட மோதுது. அப்போது யானைக்கு கொம்பு இருக்குது, தந்தம் தான் கொம்பு, தலை மேலே இருக்குன்னு தெரியல. அப்போ கொம்பு இருக்கிறது கொம்பன், எந்த கொம்பனாலும் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் ஆட்சியன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். அப்போ எந்த கொம்பனாலும்னா கொம்பு வச்சுருந்தா அவன் பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தம். அப்போது கொம்புள்ள மிருகங்கள், நட்சத்திரங்களுக்குரியவர்கள் கண்டிப்பாக சம்வாட் பெட்டர் தேன் கொம்பு இல்லாத அனிமல், அதில் ஒன்றும் நோ டவுட் அட் ஆல். அப்போ இந்த வேரியேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஹார்ட் அண்ட் சாஃப்டினுடைய ரூல்ஸை அது அங்கே தான் அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் அனிமல், நான் வெஜிடேரியன் அனிமல், இது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ வெஜிடேரியன் அனிமலுடைய சத்துக்கள், அதாவது இல்லறம் என்பது வீணை, அதை சுகம், அந்த 7 சுகங்களை போட்டு மீட்டணும். அது யாரால் மீட்ட முடியும்? அது அந்த சாஃப்ட்டு ஃபுட்டு யார் உள்ளே போதோ அவன் அவன் இறங்குவானான்னு வெற்றியாளனான்னு கிடையாது, அவன் வீணையை மீட்டக்கூடிய தகுதி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அந்த சாஃப்ட் ஃபுட்டு அது கொடுக்குது. அப்போ வெஜிடேரியன் அனிமலுக்குரிய ஆளுங்க ஹேண்ட்லிங்கே பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கும், ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ருசிக்கக்கூடியது கிடையாது, ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த ரசிக்கக்கூடிய ஹேண்டிலிங் அந்த சாஃப்ட் அனிமலால் மட்டும்தான் முடியும். தட் டு வெஜிடேரியன் அனிமல். நான் வெஜிடேரியன் அனிமல் கண்டிப்பாக கேள்விக்குறி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ யானைக்கும் சிங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா, சிங்கத்தினுடைய நிலையும் யானையினுடைய நிலையும், யானைக்கிட்ட தான் நம்ம பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், சிங்கத்துக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறோமா? தூரம் நின்று தான் எடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஃப்ட் அனிமல், வெஜிடேரியன் அனிமல்கிட்ட ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எதிர்பார்ப்புகள், அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய தன்மைகள் அந்த வெஜிடேரியன் அனிமலுக்கு உள்ள நட்சத்திரங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப ஹேண்ட்லிங் ரொம்ப உஷாராக பண்ணணும். இப்போ எங்கேயோ ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்கிப் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது, ஏன் இந்த டைவர்ஸ் ஆகுது, ஏன் இங்கே மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்குது, காரணம் என்ன? இந்த மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எதிர்பார்ப்புகள் ஒழுங்காக இல்லாததுனால தான். இதை நம்ம புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கா, கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே மல்லிகைப்பூ கொடியை நாம்ளே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எப்படி போடுறதுன்னு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கலாம். அப்போது வெஜிடேரியனு கொம்பு வச்சது, நான் வெஜிடேரியனு, இது இல்லாமல் வீட்டு விலங்கு, காட்டு விலங்கு, அதில் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. முடிச்சலாமா? வந்துச்சா அவர் அது
அதாவது இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. ஏன் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக நமக்கு வந்து ஜோதிடத்துக்குள்ளே போய் உக்காந்துடுது இல்லையா? அதனால் இந்த இந்த நிலைக்கு ஓடி போயிடுது. சரி, அடுத்தபடியாக இது மட்டும் கிடையாது. இந்த தாம்பத்திய சுகத்தில் இப்போ நாய் இருக்குது, ரோடெல்லாம் சுற்றுது. கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா ரோடெல்லாம் பிரச்சனை கொடுக்குது. ஆனால் இந்த பூனையை பார்த்துருக்கீங்களா? பூனை சம்போகம் பண்ணுறதை யாருன்னா பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அப்போ ஏன் பார்க்க முடியாது? பூனை வந்து மறைவிடத்தை நோக்கி வச்சு தான் பார்க்கும், ஓப்பன் ஸ்பேஸ்லாம் கிடையாது. அப்போது மனிதனுடைய இயல்பும் அதே மாதிரி தான். கண்டதெல்லாம் கண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் சொல்கிற மாதிரி. அப்போ இந்த யானை இந்த வெளிப்புற நட்சத்திரங்கள், அதாவது இந்த மூலம் திருவாதிரை, அதுக்காக மூலம் திருவாதிரை இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க யாரும். இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஜோதிடர்களுக்குள்ள மீட்டிங்காக தான் இந்த இவ்வளவும் சொல்கிறோம். இதே பப்ளிக் கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் கண்டிப்பாக. இதே பலன் கேட்கும்போது வேறு மாதிரியான ஸ்பீச்சு தான் வரும். அப்போது ஓப்பனாக இறங்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா நாய் நட்சத்திரங்கள், ஆடு நட்சத்திரங்கள், குரங்கு நட்சத்திரங்கள். அப்போ இந்த மூலம் திருவாதிரை, பூசம், கிருத்திகை, பூராடம், திருவோணம், இதெல்லாம் வந்து ஓப்பன், வேறெவர் யூ கேன் கோ, எங்கே வேணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடும். அப்போ ஓப்பன் ஸ்பேஸு, ஓப்பனாக இருக்கக்கூடிய நிலை சுகங்களை வந்து ஓப்பனாக இருக்கும். ஆனால் இதே மறைமுகமாக இருக்கக்கூடிய இடம் பூனை நட்சத்திரங்கள், ஆயில்யம், புனர்பூசம், பாம்பு நட்சத்திரங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம், அனுஷம், கேட்டை, மான் நட்சத்திரங்கள். இந்த மான் இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பு. இது வந்து யாரும் பார்க்காத இடங்களில் தான் ஈடுபடும், பார்க்கும்போது ஈடுபடாது. அப்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்று இப்படி இருந்து ஒன்று இப்படி இருந்துச்சுன்னா எப்படி மேட்ச் ஆகும்? இப்போ எலி நட்சத்திரங்கள் எப்படி இருக்குதுன்னா அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்துக்கணும். மகத்து புருஷன் பூரத்து பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. மகத்து புருஷன் பூரட்டு பொண்டாட்டின்னா ஒற்றுமை அதிகம். இதை பேசினே இருப்பாங்க. இந்த வீட்டில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு டச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் ஒரு நாளைக்கு 10 டச் இருக்கும். சும்மாவது ஒரு டச் பண்ணணும். டச் பண்ணாதான் அவங்களுக்கு சிறப்பு. இப்போ இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் இப்போ வந்துட்டே இருந்தேன். சொட்டா சுல்தானா நீ, அதாவது சுல்தானா நீ தொட்ட என் மனசு வந்து தில்லானா ஆயிடுச்சின்றான். அப்போ தொட்டா சுல்தானா நீ தொட்டுட்ட என் மனசை வந்து தில்லானா பண்ணிட்டேன்னா என்ன அது அர்த்தம்? ஒரு இது ரைம் எனக்கு கரெக்டாக தெரியல, வரும்போது பார்த்தேன். அப்போ சுல்தானா தொட்டால் மனசு வந்து தில்லானா ஆடும். அதுதான் இந்த மகத்து புருஷன் ஜெகத்து பூரத்து பஞ்சாதி. அப்போ இந்த எலி நட்சத்திரம் சும்மா எனக்கு சீண்டினே இருக்கும், கிச்சு கிச்சு கிச்சு. ஆனால் தொடர்ந்து செய்யுமா? கிடையாது. அங்கே அந்த லாங் ஸ்பேன் இருக்க, அங்கே லாங் ஸ்பேனில் வந்து தோற்று போயிடும். அப்போ லாங் ஸ்பேனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது யார் அப்படின்னா யானை நட்சத்திரங்கள், நாய் நட்சத்திரங்கள், பாம்பு நட்சத்திரங்கள். இது வந்து லாங் ஸ்பேன், அதாவது அந்த டியூரேஷன் சொல்கிறோம் இல்லையா, சுகம் என்னப்பா இது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூரேஷனை வந்து லாங்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த டியூரேஷனை கொடுக்கக்கூடியது இந்த 3 நட்சத்திரங்கள் தான். இதே வந்து ஷார்ட் ஸ்பேமில் வந்து கூடியது எலி நட்சத்திரங்கள், குரங்கு நட்சத்திரங்கள், பூராடம், திருவோணம், மகம், பூரம். இதெல்லாம் ரொம்ப ஷார்ட், வெரி வெரி ஷார்ட், வெரி வெரி ஷார்ட், ரொம்ப ஷார்ட்டு. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த காலத்தில் பண்ணாங்க. அதே நேரத்தில் இந்த குரங்கு நட்சத்திரம், எலி நட்சத்திரமும் அடிக்கடிக்கும் மாதம் 2 முறை மாதர் போகம்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது இந்த குரங்கு நட்சத்திரத்துக்கும் எலி நட்சத்திரத்துக்கும் என்ன. ஆனால் இதே வந்து பாம்பு நட்சத்திரமும் யானை நட்சத்திரமும் போகமே வருஷத்துக்கு ஒரு முறை கூட நடக்கும். அப்போது வருஷத்துக்கு ஒரு முறை கூட தொடாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரேவதியும் பரணியும் ஒரு கணவனோ மனைவியும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த எலி நட்சத்திரத்தை கட்டி விட்டா என்ன ஆகும்? எலிக்கு அப்பப்போ தொட்டு பார்க்கணும். யானை நட்சத்திரம் அது மாதிரி பண்ணாவே கோவம் வந்துடும், அதுக்கு அடிச்சுவிடும்.
இந்த யானை நட்சத்திரத்துக்கு பிடிக்காது இதெல்லாம். அதுக்குன்னு அது ஒரு வகை எடுத்து பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு ஒரு வருஷத்துக்கு பிளானிங் ஆனுவல் பிளான் போட்ட பிறகு தான் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் இதெல்லாம் எலி அப்படி கிடையாது, பிளானே இல்லாமல் இருக்கும். எப்பவுமே வந்து பிளான் இல்லாத பிளானிங் இதுக்கு. அப்போ இது கட்டுனா கணவனுக்கும் மனைவிக்கும் இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன இரிட்டேஷனை கிரியேட் ஆகிடும். அப்போ இதுவும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸஸை கொடுத்துருது அப்படின்னு நம்ம இது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது இந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த யோனி நட்சத்திரங்கள் வந்து நம்ம வெறும் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சென்சிட்டிவாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்ற நட்சத்திரத்துக்கும் பார்க்கணும். 8ஆம் அதிபதி என்ன 8ஆம் அதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரத்துக்கும் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னாவே நீங்கள் புரிஞ்சிடும். ஒரு இடத்துல ஸ்கிப் ஆகுது, ப்ராப்ளம் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, ஓடி போச்சு, ஏன் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், எங்கே வீக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுடைய நீங்கள் மசால் தோசை தான் உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு போயிட்டு வந்து ரவா தோசை கொடுத்துனே இருந்தால் கோவம் வருமா வராதா? ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ரவா தோசை சாப்பிட்லாம். மசால் தோசை பிடிச்சவருக்கு மசால் தோசை தான் கொடுக்கணும். அது என்னப்பா மாங்கல்ய ஸ்தானம் இல்லை, மாங்கல்ய ஸ்தானம் அது வேற. 8ஆம் இடம் வந்து பிறப்புறுப்பு ஸ்தானம். அது ஆமாம். அப்போது அதுக்குரிய சிந்தனைகள் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போது 8ஆம் இடத்தை வச்சே நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். என்ன 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சே சொல்லலாம். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கா, நீ வந்து போன வேகத்தில் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துல சனி இருக்கா, போக மாட்டேன், போனால் அவ்வளோதான் தூங்கிடுவேன்னுவோம். இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, பார்க்கும்போது சொல்ல முடியும். அப்போ ஏன்னா இது எதுக்காக சொல்லணும்னா சூட்சும பொருத்தம் ஸ்தூல பொருத்தம்னு வந்துச்சு. நட்சத்திர பொருத்தத்தை வச்சு தான் நம்ம இவ்வளவும் பேசுகிறோம். இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை வச்சியே நம்ம இந்த அளவுக்கு பேசுகிறோம்னா இன்னும் ஜாதக பொருத்தத்தை பார்த்தோம்னா எவ்வளோ பேசுவோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது ஜாதக பொருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம் அப்படின்னு தெரியுது. இல்லைன்னு வச்சுங்க, பக்கத்து வீட்டு பருவம் வச்சான், பார்வையிலே படம் முடித்தான், யமுனையிலே வெள்ளம் இல்லை, பொழுது வெடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அது மாதிரி பொழுது வெடிகிற அளவுக்கு பேசியே இப்படி பேசியே பொழுதும் சாய்ந்தது அம்மா அம்மா அம்மான்னு பொழுது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், கிளம்பு வேலைக்கு போகலாம். அப்போது என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த நட்சத்திரத்தினுடைய சிந்தனைகள் தான். அப்போது மனசும் உடம்பும் உள்ள என்ன சொல்லுதோ அதுதான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அப்போது மினிமம் அந்த லெவல் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. அப்போ சொல்லுவார்கள் தினப்பொருத்தம், பிராமணருக்கு தினப்பொருத்தம் பார்க்கணும், சத்திரிய வைசியருக்கு வந்து மகேந்திர பொருத்தம் பார்க்கணும், ஸ்ரீ தீர்க்கம் பார்க்கணும், சூத்திரர்களுக்கு யோனி பொருத்தம் பார்க்கணும்னுவான். அப்போ சூத்திரனுக்கு மட்டும்தான் இது யோனி பொருத்தம் பார்க்கணுமா? தோஸ் ஹூ ஆர் டூயிங் த மேனுவல் ஒர்க்கு, யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் யோனி பொருத்தம் வேணும். அப்போ மேனுவல் ஃபிசிக்கலி வி ஆர் டூயிங் என்னவோ அதுக்கு தான் இந்த யோனி பொருத்தம் நிச்சயமாக பார்க்கணும். ஸோ இது மாதிரி இந்த 10 பொருத்தங்கள் வந்து மிக முக்கியம். இதுக்கப்புறம் வந்து வட இந்தியாவில் பார்க்குறது ஒரு லிங்க பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குது. எப்படி நம்ம தென்னிந்தியாவில் யோனிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி லிங்க பொருத்தம்னு ஒரு இருக்குது. அந்த லிங்க பொருத்தத்தையும் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு மேலே அங்க லட்சணங்கள் இருக்குது. அங்க லட்சணத்தை வச்சே பொருத்தம் பார்க்கலாம். மூக்கு நீண்டா இந்த காது மடல் நீண்டா இருக்கா, வாய் இதழ் பெருசாக இருக்கா, இதை வச்சு ஒரு கணக்கு போட்டுடலாம். அப்போ மூக்கையும் காதையும் வாயையும் பார்த்தே இவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பொருத்தத்தை சொல்ல முடியுமே, அப்போ ஏன் சொல்ல முடியாது மற்றதெல்லாம்? ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்பலாம். 7ஆம் இடத்துல என்ன 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது? சனி கேது இருக்குது. அப்போது சனி கேது இருந்துச்சா நீ என்ன தான் விரும்பி போனாலும் ஆப்போசிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அதுதான் ஜோதிடருக்கு அந்த சூட்சுமத்தை இந்த சூட்சுமத்தை பார்க்கும்போது இதுதான் பரிகாரமாக சொல்லுவோம்.
நீ போய் ராமேஸ்வரத்தில் போய் மொட்டை போட்டு வா எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் காரணங்கள் நிறைய இருக்குது. சரி, ஸோ எப்பவுமே வந்து ஒரு சிலது வந்து யோனியே என்பது இலைமறை காய்மறை தான். இது அந்த இலைமறை காய்மறையாக தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு சிலது வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம், அது பர்சனல் டிஸ்கஷனில் சொல்லிக்கலாம். இப்போ எல்லோரும் வந்து இப்போ அவர் வேறு டைரக்ட் டெலிகாஸ்ட்டு உலகம் முழுக்க காமிக்கிறாரு ஹரிஷ். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் இதுவாக போயிடும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அதான் மினிமம் அந்த ஸ்தூல பொருத்தமாகிய இந்த 10 பொருத்தத்தில் அட்லீஸ்ட் இந்த ரஜ்ஜு பொருத்தத்தையும் யோனி பொருத்தத்தையும் ஒரு பார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இதே வந்து சந்திரனை வந்து குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். தன்னிலை அடக்கி கொள்வது என்ன, சரி நமக்கு வாய்ச்சது இவ்வளோ தான், இதுக்குள்ளேயே நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு வந்து சந்திரனை பார்த்துட்டான். குரு சந்திரனை பார்க்காம அந்த சந்திரனை செவ்வாய் பார்த்துச்சுன்னா இது என்னாச்சு, இதை கட்டி விட்டு வேற ஒன்று போவோம், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸி ஓடி போயிடும். அப்போது ஏன்னா செவ்வாய் வந்து சந்திரனை பார்த்துச்சுன்னா என்ன அர்த்தம், சந்திரமங்கல ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகிடும். எங்கே போனாலும் வெண்சாமரம் வீசியத்துக்கு 2 பேர் வந்துடுவாங்க. ஏன்னா சந்திரமங்கல யோகம் இருக்குது. சரி, இதில் மணி 2 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. அடுத்து பேசட்டுமா? சார் சொல்கிறாரு பேசுறேன்னு. என்ன சார்? அது சாப்பாடு தான்க்கா. நான் பேசுனதை இன்னும் நிறைய பேசின்னு தான் இருக்கலாம். பட்டு நீங்கள் சாப்பாடு போட போகிறீங்களே, அதான் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில்லை காமத்திற்கு உண்டு. இப்போ என்ன தான் நீங்கள் வந்து பார்ட்டி வச்சு இது பண்ணாலும் இந்த காமத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு இன்பம், ஒரு அன்பு. அப்போ காமம் என்பது வெறும் காமத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து ஃபியர் ஆகிடும். பார்க்க உடனே பயந்துருவோம், ஐயோ அங்கே போகிறத விட என்னவோ தெரியல, என்ன பிரச்சனை போட்டு மண்டைக்காய வைக்க போகிறாங்கன்னு. அப்போ என்னன்னா அந்த அன்பினால் சேர்ந்து இதை கொடுக்குறதோ வச்சுங்க, அவ்வளோதான், மயக்கமாக ஊந்துருவாங்க. அப்போது எல்லாமே வந்து மயக்கத்தின் காரணமாக தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் தான் என்ன சொன்னாங்க, கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது கணவனின் துணையோடு தான் காமனை வென்றாக வேண்டும். வெறும் காமனை போயிட்டு நான் ஒண்டி தனியாக போயிட்டு பார்க்குறேன், வேடிக்கை பார்க்குறேன்னா சான்ஸே கிடையாது, நீ ஃபெயில் தான். அப்போது கணவனை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். கணவனை கட்டுக்குள் வைக்கிறது எப்படி? முந்தானையில் முடிச்சு போட்டுக்கொள்வது எப்படி? கணவனை முந்தானையில் முடிச்சு போடுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்ஸ். ஏன்னா ஒரே அம்மா தான் பார்த்துங்கிறாங்க இங்கே, எல்லோரும் காணோம். எல்லாமே என்ன பெண்களாக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் எப்படி முடிச்சு போட்டு வைக்கிறது சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஈஸி வழி வீட்டுக்காரரை முடிச்சு போட்டு வைக்கிறதுக்கு. அப்போ நான் வந்து அதில் மாட்டிங்கிறேன்னான்னு கேட்காதுங்க. அதுலேருந்து சிக்கி தவிச்சு வெளியே வந்துட்டேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த முடிச்சு அவுக்கிறதுக்கு டெக்னிக்கு, முடிச்சு அவுக்கிற டெக்னிக் வேறு இருக்குது. முடிச்சு அவுச்சுன்னு வேறு இப்போ கெட்ட பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, திட்டுறாங்களே, மொல்லை மாதிரி முடிச்சு அவுச்சுன்னு. இப்போ மொல்லை மாதிரி முடிச்சு அவுச்சுலாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வேலையெல்லாம் டெக்னிக்ஸ் என்னான்ட்டு. தெரிஞ்சுக்கினீங்கன்னா தான் அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். அதையும் ஒரு சாஸ்திரம், அது வேறு ஒன்றும் இல்லை. சங்கராச்சாரியாரே காமசாஸ்திரத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்த பிறகு தான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆனார். இல்லைன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜு கிடையாது. அப்போது கலைகள் வந்து காமசாஸ்திரம் வந்து இட்ஸ் வெரி நெசசரி. ஒன்றும் இல்லைங்க, கணவனை வந்து கைக்குள் வைப்பது எப்படி அப்படின்னா, வீட்டுக்கு மாவு கரைக்கிறீங்க, அரிசி மாவு, இட்லிக்கு தோசை மாவு, இட்லி தோசை மாவு கரைக்கிறீங்க. யார் கரைக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்கள் ஒரு வீட்டில் கணவனோட அம்மா கரைக்கிறாங்களான்னு பாருங்கள், கணவனோட மனைவி கரைக்கிறாங்களான்னு பாருங்கள், இல்லை அந்த வீட்டு வேலைக்காரி கரைக்கிறாங்களான்னு பாருங்கள். யார் கரைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிமை அந்த கணவன். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. வேலைக்காரி கரைச்சா, மாவு கரைச்சான்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக வேலைக்காரிக்கு அடிமை. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன அப்போ அம்மா கேட்கறது தான் அம்மா பிள்ளை. அம்மா பேச்சை தட்டாமல் கேட்கும், அம்மா என்ன சொன்னாலும் கேட்கும். அப்போது இயற்கையிலேயே வந்து மனிதன் வந்து அம்மா பாலை குடித்து வளர்ந்ததுனால நம்ம வந்து அம்மா பேச்சு கேட்போம்.
ஆனால் அதுக்கு மேலே இந்த மாவு கரைக்கிற வேலையில் கை வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கா, கண்டிப்பாக அதுக்கு தான். அதே நேரத்தில் எந்த மனைவி கணவனை கட்டுக்கே அடங்கலைப்பா, அக்கம் பக்கம் திமிரி முரட்டுக்காலை மாதிரி போயிட்டு இருக்காரு, அப்போது அந்த முரட்டுக்காலையை அடக்கிறதுக்கு ஒரே வழி, ஈஸி வழி, என்ன வழி அப்படின்னா காலில் விழுந்தாலும் வர, காலில் விழுந்தானே. எப்பவுமே ஒரு அடிமையை யாரும் விரும்ப மாட்டாங்க, வீரனை தான் விரும்புவாங்க. அது மனைவியும் சரி கணவனும் சரி. அப்போது அது தந்திரமாக பண்ணணும். இதை தந்திரம் இதுதான் தாந்திரிகனா இவர் மந்திரம் தந்திரம்லாம் பண்ணுவார். என்ன ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அன்றைக்கி கட்டின புடவையை அவுத்து, அழுக்கு புடவையை, துவைச்ச புடவை கிடையாது, அழுக்கு புடவையை உங்கள் கட்டிலுக்கு மேலே ஸ்ப்ரெட்டாக போட்டுருங்க. வீட்டுக்காரங்க அடிமை, அவ்வளோதான், வேறு யாருமே வேணாம். கட்டின புடவை, வேலைக்காரி கட்டின புடவை போட்டு போகிறீங்க, அந்த பெட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது வேலைக்காரி வந்துடும் கண்டிப்பாக. அப்போ கட்டின புடவை அழுக்கு புடவையை கட்டினீங்கன்னா நீங்கள் அதை போட்டாவே போதும். கிராமத்துலலாம் சில பழமொழியே சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். என்னென்னவோ பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேசும்போது இதெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓ, ஆம்படியான இப்படி கூட அடக்க முடியும் போலகுதே அப்படின்னு. அப்போ இப்போ மனைவியை எப்படி தான் அடக்கிறது? ஆண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கணவனை மட்டும் அடக்கிறது மட்டும் சொல்லுங்கள், மனைவி அடக்கிறது எப்படி? எல்லோரும் எதிர்பார்ப்பு தான். இப்போ சீவக சிந்தாமணியில் சீவகன் சொன்னானா, மானே தேனே மானே நீகாய், நீ யாது வேண்டினும் தருவேன், உன் சினம் தணிக அப்படின்னு சொன்னானா. அப்போ சீவக சிந்தாமணியில் மானே தேனே மானே நீகாய், நீ யாது வேண்டினும் தருவேன்னு அது யார்கிட்ட சொன்னான்? பொண்டாட்டிக்கு செகண்ட், அதாவது அடிஷ்னல் அஃபையர்ஸ் கிட்ட சொன்னான். அதாவது அடிஷ்னல் அஃபையர். ஆனால் அந்த இடத்துல அவளுடைய மனைவி நிற்கிறான். மானும் தேனும் நானல்ல, என் பெயர் வாசவதத்தைன்னு சொல்கிறான். அது ஹிஸ்ட்ரியில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மானே தேனே மானினிகாய், நீ யாது வேண்டினும் தருவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்டப் ஆகிடுவாங்க. இது எங்கே சொல்லணும்? எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது, 4 பேர் எதிர்க்க சொல்லக்கூடாது. உங்களுடைய வாக்குகளை எவ்வளவு நாளும் அள்ளி வீசலாம். எனக்கு 2ஆம் பாவத்தை குரு தான் சார் பார்த்துங்குது, நல்ல வார்த்தை தான் பேசுவேன், நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் இல்லை. பொய் சொல்லலாம், குரு பார்த்தா பொய் தான் சொல்லுவான், பாதி பொய். ஏன்னா இருக்கிற காமக்காரகன்லேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரனை விட அதிக காமக்காரகன் குரு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. குரு வலுத்தவர்கள் அதிக காமம் உள்ளவர்கள், ஆனால் கண்ட்ரோல் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். சுக்கிரன் வலுத்தவர்கள் காமம் இருக்கும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. அப்போது நான் எது சொன்னேன்? இது மாதிரி அப்போ புகழ்ந்து பேசுங்க, எது வேணாலும் பேசுங்க, வாக்கு அள்ளி வீசுங்க. இந்திர லோகத்து சந்திரன் நீ தான் சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் பொழுது வெஞ்ச உடனே எல்லாம் அப்படியா சொன்னேன், நான் மறந்துட்டேன்னு சொல்லிவிடுங்க, ஒரே முட்டா சரியா போச்சு. இது பாருங்கள், அப்படியே உங்களை ஃபெட்டப் பண்ண வச்சிடும். ஏன்னா பெண்கள் அன்புக்கு அடிமை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்பாக பேசுகிறவங்க எங்கே பேசினாலுமே பொத்துன்னு ஊந்துடும். அதுக்கு தான் வீட்டுக்காரன் எரிஞ்சு பொண்டாட்டிக்கிட்ட பேசினானா அந்த பொண்டாட்டி எங்கேயோ ஸ்கிப் ஆக போகிறான்னு அர்த்தம். இது ஒன்றா எழுதி கூட வச்சுங்க. யார் ஒருத்தன் மனைவி கிட்ட எரிஞ்சு 60 வயசு மேலே ஆகி போச்சு எரிஞ்சு விடுறாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. என்ன 40 வயசில் எரிஞ்சு விடுற நாய் குணம், 40 வயசில் நாய் குணம் இருக்கும். இருந்தாலும் மனைவி கிட்ட மட்டும் அதெல்லாம் மறைச்சி புகழ்ந்து பேசுங்க. பேசுனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உன் மனைவி உங்கள் கண்ட்ரோலில் உட்காந்துரும். இதுக்கு மேலே சில தாந்திரிகங்கள்லாம் இருக்குது, பர்சனல் தாந்திரிகம், அது ஓப்பனாக சொல்ல முடியாத தாந்திரிகம். அதுக்கு மேலே ஒய்ஃபை அப்படியே உட்காருனா உட்காரு, எழுனா எழு, நில்லுனா நில்லு, ஓடுனா ஓடு, வானா வா, இந்த அளவுக்கு செய்ய முடியும். பட் அந்த அளவுக்கு நமக்கும் பவர் இருக்கணும். ஸோ இந்த பவர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்வதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முடிச்சுக்கலாமா? அடுத்து ஏதாவது பேசணுங்களா? சாப்பிட போகலாம். சரி சொல்லுங்கள் சார். அதிக பாகம் கடந்த
அது வந்து என்னென்னா அது சிந்தனையில் நீங்கள் போயிட்டு இருக்கோம். அது வெற்றி தோல்வின்னு முடிவு பண்ணுறது. இப்போ ஜோதிடத்தில் 2 தத்துவம் இருக்குது. ஒன்று பராசரர் தத்துவம், ஒன்று ஜெய்மினி தத்துவம். இப்போ நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ ஜெய்மினி தத்துவம் ஆயிடுது. அதிக பாகை கடந்தது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆத்மகாரகம். ஆத்மகாரகம் அதிக அதிக சார் ஆத்மகாரக தத்துவம். ஆத்மா வந்து எங்கே லயமாகுதோ அதுதான். எந்த கிரகம் அதிக பாகை உங்களுக்கு கடந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தும். நிச்சயமாக 2 கிரகம்னா எது? 2 கிரகம் எது? அது யுத்தம் நடக்கும். ஆமாம், அதான் எந்த கிரகம் பேர் சார்? கிரகத்திலே சூரியனோடு சேர்ந்தால் அஸ்தங்கம் ஆகிடும், செவ்வாயோடு சேர்ந்தால் யுத்தம் ஆகிடும், ராகு கேதுவோட 0 ஆகிடும். அப்போ நீ எந்த கிரகத்தோடு சேருது? செவ்வாய் சூரியன்னா சூரியன் தான் வின் பண்ணுவார். அப்போ வந்து ஆத்மா திருப்தி, மக்களுக்கு தொண்டு செய்கிறதோ, ஒரு சர்வீஸ் பண்ணுறதோ, ஒரு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறதோ, அதில் தான் உங்களுக்கு திருப்தி வரும். சனி செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா செவ்வாய் தான் வின் பண்ணுவார். நான் தான் பலசாலி, அந்த பொண்ணு என்ன தான் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னை தான் சார் பார்த்துச்சு அப்படின்னா ஆமாம்மா என்ன தான் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. அவ்வளோதான். இதான் சார் பொது வேலை. செவ்வாய் வந்து வெற்றி பெறாவிட்டாலும் தோல்வி அடையவில்லை. ஏன்னா செவ்வாய்க்கு மட்டும் ஒரு பயங்கர ஸ்டாண்டிங் ரூல்ஸ் இருக்குது. யுத்தத்தில் வந்து செவ்வாய் வந்து தோல்வி என்ற வார்த்தையே கிடையாது. செவ்வாய்க்கு பின்னாடி இருந்தாலும் தோல்வி கிடையாது. ஏன்னா போராடி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். முன்னாடி போச்சுன்னா வெற்றி தான். அப்போ செவ்வாய் மட்டும் தோற்றதா சரித்திரம் கிடையாது சார். அவன் சத்தாலும் சாவானை தவிர தோக்க மாட்டான். ராவணேஸ்வரன் மாதிரி என்ன அப்படிலாம் சும்மா சார். அவன் கதை விடுவான் கருன்னு. எல்லாம் உடற கதையெல்லாம் கேட்டுனே இருக்கக்கூடாது. நாமளும் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ உங்களுக்கு எது ஆசை? உங்கள் ஜாதகத்தில் எது அதிக பாகை சொல்லுங்க. அதிக பாகை எது? இல்லை, உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகை சுக்கிரன். அப்போனா என்ன சார்? பொட்டு வச்சுக்கிறதுல உங்களுக்கு ஆசை அதிகம், நல்ல வெள்ளை கலர் சொக்கா போகிறதுல ஆசை அதிகம், என்ன ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுல ஆசை அதிகம். இந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வந்துடும். இதில் தான் உங்களுக்கு ஆத்ம திருப்தி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போன உடனே விபூதி கொடுக்குறானோ இல்லையோ, பிரசாதம் கொடுத்தானா சந்தோஷம். அவ்வளோதான். அந்த மனசு என்னவோ அதுதான் சார் லாய்க்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். நமக்குன்னு சிந்தனை என்னவோ அதுதான். கருப்பாக கோரமாக இருக்கிறவங்களை பார்த்தா தான் எனக்கு ஆசைன்னா கருப்பாக கோரமாக இருக்கிறது தான் பார்ப்போம். சிவப்பாக என்ன தான் அப்சரஸ் மாதிரி இருந்தால் கூட, கிளியாட்டம் ஒன்று இருக்கும்போது குரங்காட்டம் ஒன்று தேடின்னு போகிறோமே எதுக்கு? குரங்குன்னு நல்லா தெரிஞ்சாலும் குரங்கிட்ட போகிறோம், கிளிக்கிட்ட போக மாட்டோம். ஏன்? கிளி தான் சார். அது கிளி, வீட்டுக்குள்ள கிளி, கூண்டு கிளி, நம்மளை விட்டு எங்கேயும் பறக்காது. ஆனால் குரங்கு அப்படி இல்லை, மரம் தாவும். ஆனால் நம்ம மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம மரத்துலேயே இருக்கும். தேங்க்யூ, நன்றி.